பொறுத்து பார்த்த ரஷ்யா இப்போ பொங்கி எழுந்திருக்காங்க. உக்ரைன் மீது அணு ஆயுத பயன்பாடு அப்படிங்கிற ஒரு விடயத்தை நோக்கி நகர்ந்திருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஹிரோஷிமா நாகசாகி படிச்சிருப்பீங்கல்ல, அது மறுபடியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனை தான் உருவாக போகுது. இன்னொரு புறம் லெபனான் அப்படிங்கிற நாட்டுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இஸ்ரேல் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லா வெர்சஸ் லெபனான் அரசு இப்படி மாற்றுவதற்கான ஒரு பிளானில் இஸ்ரேல் கைதேர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க. அது என்ன? ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையுமே பதற்றத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சம்பவம் தான் இஸ்ரேல் செய்ய போகுது. அதை சேனல் 12 சேனல் 13 அப்படிங்கிற அந்த 2 செய்தி சேனல்களுமே ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு, பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா வருகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இவர் எதுக்குப்பா இந்தியா வராரு, இளவு இது சும்மா இருக்காதே வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் அமெரிக்காவினுடைய அதிபர் இந்தியா வருகிறார் அப்படின்னா அது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமையாகத்தான் சில பேர் நினைக்கிறாங்க. அந்த வகையில் மார்க் ரூபியோ அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவல் 2027ஆம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவில் கால் பதிக்கப் போகிறார் அப்படின்னு. ஸோ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக போகுது. அது இந்த ஒப்பந்தம் அதானிக்கும் அம்பானிக்கும் சாதகமாக இருக்குமா, இல்லை சாதாரண பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய சிந்தனைக்கு நான் விட்டுறேன். பர்கினோ பாசோவினுடைய தலைவர் இப்ராஹிம் ட்ரூரே இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று செஞ்சுருக்காரு. நீங்கள் இந்த பில்கேட்ஸ் மாதிரியான நபர்களெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இவங்கெல்லாம் சாதாரணமான ஆள்கள் கிடையாது. உலகத்திலேயே மிகப்பெரிய அளவிலான திருட்டு பயல்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் இவங்களை புகார் தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் வந்து கோவேக்சின், கோவிஷீல்டுங்கிற இந்த தடுப்பூசிகள்லாம் கொடுத்தாங்க. இப்படி தடுப்பூசிகள் போடப்பட்ட நிறையா நபர்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டாக அவங்க மாறிய காலகட்டங்கள் இப்போ ரீசெண்டாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட தடுப்பூசிக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்கேட்ஸ். ஸோ தடுப்பூசி மூலிமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை சீக்கிரமே நோய்வாய்ப்பட வைக்கக்கூடிய ஒரு திறம்பட ஒரு மருத்துவராக பில்கேட்ஸ் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார். இது மூலிமா இவனுடைய கம்பெனிக்கு பெரிய லாபம். இவனே ஒரு திருட்டு பையன். ரெண்டாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மூலியமாக ஏகப்பட்ட விஷயங்கள் இவனை பற்றின ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஏன் இவரை இவ்வளோ மரியாதையாக நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா, அவன் செய்த காரியங்கள் அந்த மாதிரி. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் கிட்டத்தட்ட 25% பக்கங்கள் நீங்கள் பில்கேட்ஸை வச்சியே நிரப்பிடலாம். ஸோ அப்படிப்பட்டவரை பற்றி முழுமையான விவரங்களை திரட்டி இருக்கக்கூடிய பர்கினோ பாசோவினுடைய தலைவர் இப்போது பில்கேட்ஸினுடைய அறக்கட்டளையினுடைய திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அது எதுவுமே நீ பர்கினோ பாசோவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, அம்படையை தூக்கிட்டு ஓடி போயிடுறா அப்படின்னு மரியாதையாக சொல்லியிருக்காரு. இது கரெக்டான விஷயம் தானே? இப்போது லேட்டஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய சேனல் 13 கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். நாம் லெபனானை ஒரு உள்நாட்டு போரை நோக்கி இழுத்துட்டு போகிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே சாய்ஸ். காரணம் என்ன அப்படின்னா, லெபனான் அரசாங்கமே ஹிஸ்புல்லாவோடு சேர்ந்து போரிட வைக்கணும், அதுதான் நம்மளோட பிளானு. நம்ம போய் ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நல்லா இருக்காது. ஸோ ஹிஸ்புல்லாவை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே ஹிஸ்புல்லாவில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த மக்களையுமே எப்படி நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ண முடியும்? அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ நம்மளோட பிளான் என்ன அப்படின்னா, இஸ்ரேலுடைய பிளானு ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசுக்கும் இடையில் சண்டையை மூட்டி விடுறது. அப்போ லெபனான் அரசை என்ன பண்ணும்? ஹிஸ்புல்லாவை முடைக்கணும் இல்லையா? ஸோ இதுதான் ஃபியூச்சர் பிளான் அப்படிங்கிறது தான் இப்போது இஸ்ரேலிய அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவாக சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, ட்ரம்ப்புக்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு வேறு வழி கிடையாது இஸ்ரேலுக்கு. இது ஒரு முடிவு தான் இருக்குது. வோல்கோகிராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, இது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிராந்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே இப்போது உக்ரைன் பயங்கரமான ஒரு வெடி விபத்து தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இதில் பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவில் இதில் 10 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு அஃபீஷியலாக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நிறையா பேர் உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அஃபீஷியல் ரிப்போர்ட்டே 10 அப்படின்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்லாம் சின்ன நாடுகள்கிட்ட அடி வாங்கும் போது கம்மியாக தான் டெத் ரேஷியோ காமிப்பாங்க. அந்த வகையில் இப்போ ரஷ்யா காமிச்சிருக்கக்கூடிய அந்த டெத் ரேட்டு கூட கம்மியாக இருக்கலாம்.
ஸோ இவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து இந்த வோல்கோகிராட் அப்படிங்கிற அந்த பிராந்தியத்தில் நடத்தியிருக்காங்க உக்ரைன். இது உக்ரைனுக்கு கிடைத்த ஒரு பெரிய சாகசமாகவே தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி கருதுகிறார். இப்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க உக்ரைன் மேலே மறுபடியும் அட்டாக் நடத்துவாங்கல்ல. அந்த வகையில் இந்த ஸ்லோவியான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு தெர்மல் பவர் பிளான்ட் ஒன்று, அதன் மீது அட்டாக் நடத்துகிறாங்க ரஷ்யா. ஸோ உக்ரைனை சேர்ந்த அதிகாரிகள்லாம் ஸ்தம்பிச்சு போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அனல் மின் நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய உக்ரைனிய படைகள் மீதே அந்த அட்டாக் நிகழ்த்தப்படுது. FAB-1500 அப்படிங்கிற அந்த குண்டுகளை பயன்படுத்தி தான் ரஷ்யா இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ பயன்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு ஆபத்தானதாக இருக்கும். இல்லை பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் இடையில போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொண்டு போர் நடத்தணும் அப்படின்னா அந்த மக்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஸோ தினந்தோறும் வந்து தூங்குறப்ப வந்து நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெருத்த கனவு, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், இவ்வளவு சுமைகளை சுமந்துக்கிட்டு தான் உக்ரைன் மற்றும் ரஷ்ய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான உதாரணங்கள் தான் இது. எங்கிருந்து உக்ரைனுக்கு இவ்வளவு தைரியம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முடிஞ்சதற்கு பிறகு அது பிரான்ஸில் வச்சு கையெழுத்து போட்டாங்க. இதன் காரணமாக நாட்டோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிறத உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி உணர்ந்துக்கிட்டார். G7 மாநாடு இருக்குல்ல, அதில் வேற போய் பார்ட்டிசிபேட் பண்ணார். பிரான்ஸில் அவ்வளோ பெரிய மீட்டிங் நடந்ததில் உக்ரைனுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை நாட்டோவினுடைய கூட்டமைப்பு கொடுத்தாங்க. இதற்கு பிறகு தான் உக்ரைன் வந்து ரஷ்யா மேலே அதிபயங்கரமான தாக்குதலை நடத்துனாங்க. அப்போது மறுபடியும் நாட்டோவினுடைய தீவிரமான ஒரு நடவடிக்கை தொடங்கிருச்சு அப்படின்னா ரஷ்யா அதுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்களா மாட்டாங்களா? அந்த வேலையை தான் இப்போது ரஷ்யா செய்கிறாங்க. ஏன் நம்ம அணு ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைனை அழிக்கக்கூடாது அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்போ ஈடுபட்டிருக்கார். போரை தீவிரப்படுத்துமாறு ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான காப்பாளர்களுக்கு அவர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் அப்படிங்கிற தகவலும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. ஏற்கனவே ஓர்ஸ்னிக் அப்படிங்கிற அந்த வார்ஹெட்டினுடைய பயன்பாடை வச்சே உக்ரைன் வந்து ஆட்டங்கண்டு போயிடுச்சு. அடுத்து புட்டின் எடுத்திருக்கக்கூடிய இந்த புதிய வாய்ச்சவிடால் அப்படிங்கிறது உக்ரைனை ஒட்டுமொத்தமாக அழிச்சிருவார் போலையே ரஷ்ய அதிபர் அப்படின்னு தான் நினைக்க தோணுது. அதாவது இந்த போர் நடந்ததில்ல, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் நடந்த போர், அதில் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து 3 முக்கிய பிரதேசங்களுக்கு இந்த ஈரானுடைய மக்களுக்கு வந்து குடிநீர் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது அதுவும் பிளாக் பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இந்த சூரிய ஆற்றலில் இயங்கக்கூடிய இயந்திரத்தை ஈரான் இப்போ தயாரிச்சிருக்காங்க. அதாவது கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம். அந்த ஒரு விஷயத்தில் இப்போ ஈரான் கைதேர்ந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. ஒரு பெரிய அளவிலான ஒரு பிளான்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. ஒட்டுமொத்த ஈரானுக்கும் தடையற்ற வகையில் தண்ணீர் சப்ளை அப்படிங்கிறது கிடைக்கும். நல்ல தண்ணி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. குடிக்கிறதுக்கான தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஈரானுடைய அரசு இப்போ எடுத்திருக்கு. இதற்கு ஈரான் மக்கள் வந்து பெஜஸ்கியான் மற்றும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய சபாநாயகர் கலிபாப் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அந்த மெயினான சதுக்கத்தில் இருந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய FPV ட்ரோன் ஒன்று ஜெலன்ஸ்கி ஆட்சியினுடைய இந்த பதுங்கு குழிகள் இருக்குல்ல, அதாவது முக்கியமான சுரங்கங்கள் இருக்கும், அந்த சுரங்கங்களுக்குள்ளதை வந்து இந்த உக்ரைனிய அதிகாரிகள், மிக முக்கியமான அதிகாரிகள்லாம் ஒளிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான படை வீடுகள் அப்படிங்கிறதே அதுதான். நீங்கள் போர் காலகட்டத்தில் நீங்கள் சுரங்கம் அமைத்து தான் வாழ முடியும். நீங்கள் வெட்ட வெளியில் நடமாட முடியுமா? முடியாது. ஏன்னா சேட்டலைட் மூலியமாக அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ உக்ரைன்லையும் சரி ரஷ்யாவிலையும் சரி ஏகப்பட்ட பதுங்கு குழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பதுங்கு குழிகளை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கொலை செய்யக்கூடிய வேலையில் தான் இவங்க 2 பேரும் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பீரியடில் வந்து பைப்லைன்ஸ் அதிகமாக பயன்படுத்தினாங்க ரஷ்யா. அதற்கு பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த பைப்லைன் மேலேயும் உக்ரைனுடைய தாக்குதல் இருக்கிறதுனால பதுங்கு குழிகளை நோக்கி ஓட ஆரம்பித்தாங்க. இப்போது மிக முக்கியமாக ஒரு ட்ரோன் மூலியமாக இந்த ஜெலன்ஸ்கியினுடைய பதுங்கு குழிகளை கண்டுபிடிச்சி ரஷ்யா அழிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை இப்போ ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யா நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் கைதேர்ந்த ஒரு நபர்களாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, உக்ரைனில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பிராந்தியங்களை கைப்பற்றி இருக்காங்க. அதில் ஒன்று தான் கான்ஸ்டாண்டினோவ்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம்.
அந்த இடத்துல இருக்கக்கூடிய 172 கட்டிடங்களையும் ரஷ்ய இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் 70 உக்ரைனிய வீரர்கள், 3 கவச போர் விமானங்கள், வாகனங்கள், அது மட்டும் இல்லை 7 போக்குவரத்து வாகனங்கள், இது எல்லாத்தையுமே உக்ரைனுடைய அந்த ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களில் இருந்து போர் விமானங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது ரொம்ப ரொம்ப உக்ரைனிய அதிகாரிகளுக்கு வேதனை தரக்கூடிய செய்தி. அதே நேரத்தில் அந்த நகரம் ஒட்டுமொத்தமாகவே ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ரஷ்யர்கள் இப்போது கிரிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதேசம் இருக்குல்ல, அந்த பகுதி 2014 ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ அந்த பகுதியை உக்ரைனை சேர்ந்த படை வீரர்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வேலையில் ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த பஞ்சாயத்து தான் பெரிய அளவிலான பஞ்சாயத்தாக இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. இப்போது மறுபடியும் அந்த பிரச்சனை தலை தூக்கி இருக்குது. அப்படிங்கும்போது ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப தீவிரமான ஒரு விஷயமா பேசுபொருளாக மாறப்போகுது அப்படிங்கிறத தவிர வேற எந்த செய்தியும் இல்லை. காசாவை மட்டும் விட்டு வச்சிருவாங்களா என்ன இஸ்ரேல்? தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல் நடத்துகிறவங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்களையும் அவ்வப்போது வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கான் யூனிஸில் இருக்கக்கூடிய இடம்பெயர்ந்தோர் முகாம் மீது ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை நடத்தியிருக்காங்க. தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய அந்த மவாசி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய முகாம்கள் மீது இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 2 பாலஸ்தீனியர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற வேதனையான செய்தி. தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களையும் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண பொதுமக்களையும் அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் கொலை செய்யக்கூடிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி இஸ்ரேலில் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆட்சி தொடைத்தெறியப்பட வேண்டும். நெதன்யாகு இனப்படுகொலையாளர் ஐசிசியில் அவருக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஏகப்பட்ட மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். அவங்களுக்கான நியாயமான தீர்ப்பு அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து வயதினருக்குமான ஒன் டே ஒர்க் ஷாப் ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மீடியா துறையில் சாதிக்க அடிப்படை பயிற்சி வகுப்பு. பங்கேற்பாளர்களுக்கு சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 9449359224.